வெள்ளி வந்து சேலம் பேர் போன ஊருன்னு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் ஹோல்சேலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக வெள்ளி வியாபாரம் பண்ணலான்னு ஐடியாவோட வரவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, துணிஞ்சு இந்த வெள்ளி வியாபாரம் செய்யலாங்க. எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு தகவல் டவுட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லி தரேன். ஆனால் புதுசாக வெள்ளி தொழில் தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு எவ்வளோண்ணா வேணும், இதில் எப்படின்னா நம்ம தொடங்கணும், ஏதோ ஆலோசனை இது மாதிரிலாம் எப்படின்னா பண்ணுறது? இது நாமளே பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறோம். இது நாமளே தயார் ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடை சீல் போட்டு கேஎம் சீல் போட்டு இது நாமளே தயார் பண்ணுறோங்க. இதுங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கொலுசு வெயிட்லெஸ். ஆமா, வெயிட்லெஸ். இந்த கொலுசு பாத்தீங்கன்னா குஷ்பு சிங்கிள் பட்டி மாடலுங்க. குஷ்பு சிங்கிள் பட்டி மாடல். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல டிசைனா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமா மாடல். ஆமா, இப்போ இந்த கொலுசு மாடல் வகைனா பாத்துட்டீங்கன்னா ஆக்ரா கொலுசு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டி வகைனா பாத்துட்டீங்கன்னா கல்யாண கொலுசு வகை வருது இல்ல, கல்யாணத்துக்கு போடுற மெட்டிங்க, கல்யாண மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி. ஆமா, கல்யாணம். வெள்ளி எப்படின்னா இப்போ ரீட்டைலில் 1-2 அனுப்புவீங்களா இல்லை பார்சல்லாம் எப்படிங்கண்ணா? பார்சல் கிடையாதுங்க, ஹோல்சேலுங்கிறதுனால நேரடியாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். என்ன ரகம் வேணுமோ ஒரு என்ன ரகம் வேணுங்கிறத சொல்லணும். இப்போ இந்த நெல்லூர் கடைக்கார் பாருங்க, வந்தாங்க பார்த்தாங்க, எனக்கு எந்த ரகம் வேணும்னு சொன்னாங்க. எல்லா ரகமே கலந்து ஃபேன்சி டிஸ்கோ ஜால்ரா மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கலந்து கேட்டாங்க. எல்லா மாடலுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டோம். கஸ்டமர் டெலிவரிக்கோசரம் நம்ம கஸ்டமர் டெலிவரி சீக்கிரம் இன்னைக்கு ரெடியா இருக்குது. நீங்க இன்னைக்கு வீடியோ பதிவு பண்ண வந்த நேரம் இது ஸ்டாக் அப்படியே இருக்குது. ஓ, பேக்கிங் பண்ணிட்டீங்க. ஆமா. இப்போ இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை கடைக்காருக்கு ஒரு பேக்கிங் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இது ஈரோடு கடைக்காரு. நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கினீங்க, ஆர்டர் சொல்றீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு 2-3 கடைக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி தயார் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க வரீங்க, நேரடியாக ஒரு டைம் வந்துடுறாங்களா, அவங்களுக்கு என்ன தகவலுங்கிறத சொல்லிடுவோம் டவுட்டு எல்லாம். அதற்கப்புறம் அவங்க என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு சொன்னாங்களா நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவங்க கடை பேர்லயே அவங்க கடை சீல் போட்டு கூட நம்ம அடிச்சு. ஆமா, அதெல்லாம் மொத்தமா 10 கிலோக்கு மேல இருந்தாதான் அவங்க கடை பேர் சீல் போட்டு செய்ய முடியும் சார். ஆமா, ஓகே ஓகே. 10 கிலோக்கு மேல இருந்தாதான் அவங்களுடைய கடை பேருக்கு சீல் போட்டு ரெடி பண்ண முடியும். மீதி கம்மியா வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட கருத்தை மட்டும்தான் ரெடிமேடா இருக்கிறத டக்குன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம டீம் எல்லாமே பட்டறையில போட்டு வேலை செய்யறது, கடையில சேல்ஸ் பண்றது எல்லாமே நாங்களே செஞ்சு தயார் பண்றதுனால எல்லா டிசைன் மாடலுமே செஞ்சுக்கலாங்க. அவங்க எந்த டிசைன் மாடல் கொடுத்தாலும் சரி, ஆல் ஸ்டேட் மாடல் செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உலகமே ஒரு வியாபாரமாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி வியாபாரத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து சேலம் பேர் போன ஊருன்னு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் ஹோல்சேலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஹோல்சேல் வீடியோ மட்டும்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு பொட்டிக் கடையோ அல்லது வந்து ஃபேன்சி ஸ்டோரோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு இந்த வெள்ளி கொலுசு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரி கிட்ட வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதே ஒரு உற்பத்தியாளர்கிட்ட வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கொலுசுலேயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபேன்சி கொலுசு வெயிட்லெஸ். ஆமாம், வெயிட்லெஸ். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் போட்டுக்கிறதுக்கு ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, அவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கொலுசு எல்லாம். பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சேலம் தயாரிப்பே தான். இதுவும் சேலம் தயாரிப்பு. ஆமாம். இது பாருங்க, அருணாகோடி மாடல் எங்களுக்கு பிளைனா வேணும் அப்படின்னு கேட்பாங்க பாருங்க அவங்களுக்கு. ஆமா, இதுல வந்து சின்னது பெருசு திருகாணி மாடல் எல்லாமே இருக்கு. ஆமா, இப்போ இது திருகாணி மாடலா? இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொக்கி மாடல் தான். இது வந்து கொக்கி மாடல். இந்த மாடல் வெயிட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அப்ராக்ஸ். இன்னைக்கு 25 கிராம். ஆமா, 25. ஆமா, இப்போ ரீட்டைல் கடைக்கார கஸ்டமர் கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு 25 கிராம் கணக்குல இருந்து இந்த மாதிரி அருணாகோடி மாடல் எடுத்துக்கலாம். இன்னைக்கு கிராம் 100 ரூபாய் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டா 2500 ரூபாய் கணக்குக்கு ரீட்டைல் வியாபாரத்துக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். இது பாருங்க ஃபேன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மைக்ரோ ஸ்டோனு, சலங்க கொத்து 3 இடத்துல, மலர்மணி பூ சைடில் டிசைன் கட்டிங் கொடுத்துருக்குங்க. டிசைன் கட்டிங். ஓகே ஓகேங்க. இது பாருங்க, இது ஒரு ஃபேன்சி மேலே ரோல். ஓகேங்களா? இது ஒரு சலங்கொத்து மாடல். சென்டரில் வந்து
ஸ்டோன் கொடுத்துருக்கோம், கிறிஸ்டல் ஸ்டோன். தெரியுதுங்களா? ஓகே ஓகேண்ணா. இது ஒன்று. இது பாருங்க ஜால்ரா பிளைன் சவுண்ட் வராத மாடல். பாருங்க தெரியுதுங்களா? சவுண்டே வரல. ஆமாம், இது சவுண்டு வராது. சலங்கை திருகாணிக்கிட்டு மட்டும் ஒரு சவுண்டு வரும். இதுவும் அப்படிதான். சலங்கை கொத்து வச்ச மாடலும் வரும், சலங்கை கொத்து இல்லாத மாடலும் வரும். சென்ட்ரல் டிசைன் ஃபேன்சி போட்டது. கடைக்காருக்கு எல்லா டிசைனுமே நம்மக்கிட்ட வந்தால் கலந்து எடுத்துக்கலாம். எந்த டிசைனு நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜி. இது பாருங்க சும்மா சிம்பிளாக 3-4 தாளை மட்டும் அந்த ரசகுல்லா கொத்து வச்சது, சென்ட்ரலில் டிசைன் பண்ணது. இல்லை எனக்கு எதுவுமே வேணும், பிளைனில் வேணும் அப்படின்னா அது வந்து அருணாக்குடி மாடல். இது வந்து பட்டை மாடல். பட்டை மாடல். ஆமாம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை மாடல். இதில் ஆமாம், இதுலேயும் பிளைன் ஐட்டம் இருக்குங்க. அருணாக்குடி மாடல்லையே சென்டரில் 3 சலங்கு கொத்து வச்சது வேணும்னாலும் கேட்டாலும் கடைக்காருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஆனால் இது வந்து கருப்பு ஜதியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் பாலிஷ் கொடுத்து அடுத்தது கலர் வைக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட அடுத்தது வந்து கலர் வச்சுட்டு மறுபடியும் ஒரு பாலிஷ் போடுவோம். பட்டடிச்சு எண்ணாமல் எதாவது விட்டு போச்சா, இதை என்ன சலங்கு எதாவது விட்டு போச்சா, இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு சுத்தமாக எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் வந்து இதை கொடுத்துருவோம். ஒரு செயினை இப்போ வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. ஆமாங்க இருக்கு என்னன்னு. ஆமாங்கண்ணா. இதெல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்த உடனே பேக்கிங் போகுது. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாக. நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து திருகாணி போடணும். திருகாணி போட்டு மறுபடியும் பாலிஷ் போட்டு வந்து கடைக்கு வந்து பார்சல் அனுப்பணும், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக கடைக்கு வந்து பார்சல். ஆமாண்ணா. எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லை திருவாணி போடணும்னா போட்டு தான் அனுப்பணும். பாலிசி அனுப்பி மறுபடியும் வந்து அப்புறமேட்டு கஸ்டமருக்கு நாங்கள் பார்சல் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கடைகளுக்கு வந்து கொலுசை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது திருகாணி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க்கு, அடுத்தது பாலிஷு, அடுத்தது மிஷின் பட்டை. இது எல்லாமே செக் பண்ணி பேக்கிங் பண்ணி கடைகளுக்கு கொடுக்கறதுக்கோசரம் இது எல்லா டிசைனுமே ரெடி பண்ணிட்டு நம்ம ஆளுங்க மூலியமா தயார் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஃபுல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஒர்க்குக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக வந்து இது பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க, இந்த மாதிரி திருகாணி போட்டு எல்லாமே செக் பண்ணுவோம் நாங்கள். ஒரு டைம் 2 டைம் தான் இந்த மாதிரி திருகாணி போடுவோம். இந்த மாதிரி திருகாணி போடுவோம். திருகாணி நல்லா போகுதா இல்லையா அப்படின்ற வளைச்சி பார்த்து இந்த மாதிரி டிசைன் வருது வந்து செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம பேக்கிங்கே பண்ணுவோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பாலிஷ் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மிஷின் பாலிஷ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எனாமல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் மிஷின் பட்டை, இன்னும் இது 2-3 ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கிங்கு, அப்புறம் வெயிட் எல்லாம் வச்சு செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொடுப்போம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசைனு ஜால்ரா மாடல் டிசைன் எஸ்பெட்டிலே. இது ஜால்ரா மாடல். ஆமாம், இது எல்லாமே பாருங்க. இது எல்லாமே ஜால்ரா எஸ்பெட்டி ஜால்ரா மாடல் டிசைன். எல்லா டிசைன் மாடலும் நம்மக்கிட்ட இருக்கும். எந்த டிசைன் மாடல் இல்லை அப்படின்னு இல்லை கிடையாது. இது எல்லாமே இப்போ பேக்கிங் பண்ணுறதுக்கோசம் ரெடி ஆகிடுது. அதனால் உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறோம். ஃபுல்லாமே பற்ற வேலை செய்யறதுலேருந்து எல்லா ப்ராசஸும் நம்ம A to Z நாமளே பண்ணுறோம். ஆமாம், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்குறீங்க. எல்லாம் பாருங்கள், கொலுசு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜொலின்னு ஜொலிக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் கொலுசுமே கடைக்காரர் நம்மக்கிட்ட வந்தால் எடுத்துக்கலாங்க. இது என்ன ரகண்ணா? செம்மையாக இருக்குது கொலுசுலாம். ஆனால் இது வந்து கொத்தமல்லி ஜதுன்னு சொல்லுவாங்க. நாம் பற்ற வேலை ஒர்க்கு கடையில் வந்து இது ரசகுல்லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய மூவிங் போகணும், நிறைய ஃபாஸ்ட் மூவிங். இந்த கொலுசு பார்த்தவங்களே எல்லாம் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி ஜாதுன்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது சின்ன சின்னதாக கீழே நெருக்கமாக இருக்கும். இதுனா நல்ல ஃபினிஷிங்காக நம்ம வந்து கடையில் நீட்டாக நம்ம செஞ்சு தருவோம். ஏன்னா நாமளே A to Z நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறதுனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஜாதை நீட்டாக உங்களுக்கு இருக்கும். நீட்டாக இருக்கும். இது ஒரு மாடல் எஸ்பெட்டியில். இது ஒரு கொத்தமல்லி ரசகுல்லா மாடல். அடுத்தது இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குஷ்பு மாடல்லையே நாங்கள் கொடுத்துருவோம். இதுவும் பாருங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும், சும்மா செம்மையாக இருக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. எந்த மாடலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லா மாடலுமே இருக்குங்க. இது எல்லாமே அதே மாடல் தான்.
எல்லாமே இதை வச்சு இப்போ திருவாணி போட்டு எல்லாம் லாஸ்ட் ரெடி பண்றீங்க. ஆமா, நம்ம டீம் மூலியமா இது எல்லாமே கடைசி கட்ட பாலிஷ் ரெடி போட்டு ரெடி பண்ணி பேக்கிங் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே இந்த மாடல் தான். கொத்தமல்லி ரசகுல்லா ஜாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுண்ட் வராது, நல்லா இருக்கு நீட்டா. இது ஒரு மாடலுங்க. அடுத்து எதுனா மாடல்னா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்பிளாக ஃபேன்சி ஜாதா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கொலுசு வகையிலே நம்ம ஃபேன்சி கொண்டுட்டு வந்துருக்குறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீட்டாக இருக்கும். சிம்பிளாக எனக்கு எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன். இதுனா நல்லா லைஃப் கிடக்குங்க, நல்லா சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா சிம்பிளாக. ஆமாம், இதெல்லாம் புதிய மாடல், குஷ்பு புதிய மாடல் டிசைன். இது வந்து சலங்கொத்து அதுலேயே. நம்மக்கிட்ட இல்லாத டிசைனே கிடையாது, எல்லாமே சேலம் கொலுசு வகையில் நாமளே தயார் பண்ணுறதுனால எல்லா டிசைனும் நாம் செஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு செக் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஒரு கஸ்டமைஸாக வேணும், ஒரு நிறையா செயின் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் கொடுத்தா நம்ம ரெடி பண்ணி தரலாம் இல்லைன்னா? எல்லா கொலுசுமே நம்மக்கிட்ட தயாராக இருக்குதுங்க. அது இல்லாமல் கடைக்காரர் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எங்கள் கடை சீல் போட்டு தயார் பண்ணி கொடுக்கணும், எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம். அது குறைஞ்சது 10 கிலோவுக்கு மேலே இருக்கணும். குறைஞ்சது 10 கிலோ. ஆமாம், அவங்க ஆர்டர் பேஸில் செய்யணும், சொல்லணும், சீல் போடணும் அப்படின்னா. இதுலேயே பாருங்கள், கீழே வந்து ஜால்ரா, வளைவு ஜால்ரா டிசைன். அது வந்து பிளைனு, இதில் வந்து ஜால்ரா மாடல். இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் ஜால்ரா மாடல் யாரும் கொண்டுட்டு வரமாட்டாங்க இந்த டிசைனில். ஆமாம், கடைக்காரங்களுக்கு தெரியும், இதை பார்த்தாங்களாவே அவங்களுக்கு நல்லா. இது வந்து குஷ்பு குதியம். இதில் வந்து வளைவு ஜால்ரா, 2 வளைவு ஜால்ரா, சென்டரில் சலங்கொத்து மாடல் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ஸ்டோனு, எனாமல், அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் அடுத்து இது என்ன மாடல்னா? செமையா ஜல்லுன்னு ஜலுக்குது. ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சலங்க ஜாத கொலுசு, கல்யாணம். ஆமாம், கல்யாண கொலுசுன்னு சொல்லுவாங்க, விசேஷ கொலுசு. இதில் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாடல் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா குதியம் வரிசை சலங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். வருஷ சலங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொண்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க, மற்ற கடைக்காரங்களுக்கு தெரியும். இது பார்த்துட்டிங்கன்னா தெரியும், குஷ்பு குதியம் வரிசை சலங்கை. இதில் ஒரு அடுக்கு சலங்கையும் இருக்குது, 2 அடுக்கு சலங்கையும் இருக்குது. இது ஒன்று. இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சிங்களா? இல்லை இல்லை இல்லை, இன்னும் ப்ராசஸ் இருக்குங்க. இன்னும் ப்ராசஸ். ஆமாம், திருகாணி எல்லாம் போட்டு எனாமெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. பாருங்க, இது வைக்காததுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. இன்னும் வேற மைனூட்டாக ஏற்றுனீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு கொலுசுலாம். இது பாருங்க, குழந்தைங்களுக்கு 3 கொத்து சலங்கை மாடல். இது வந்து நல்ல காலு நிறக்க இருக்கும் குழந்தைகளுக்கு. ஒவ்வொன்றுலையும் 3 கொத்து 3 சலங்கை இருக்கும், அப்படியே வரிசையாக இருக்கும். தெரியுது, பார்த்தாவே ஃபுல்லாகவே எல்லாம் தெரியுது. இது அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா 2 சலங்கை. இதுலேயே 2 சலங்கை. ஆமாம், ஒரு சலங்கை இருக்குது, 2 சலங்கை மாடல் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாடல் எல்லாமே இருக்குதுங்க. குஷ்பு குதியம் வரிசை சலங்கன்னு நாங்கள் இந்த மாடல் சொல்லுவோம். இது எல்லாமே அந்த மாடல் தாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே அந்த மாடல் தான். செம்மையாக இருக்குது. ஆமாம், இது எல்லாமே அடுத்து தயார் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சலங்கையே நம்ம கிட்ட வந்து நல்லா சவுண்டு வரும். எங்கேயுமே இந்த மாதிரி சலங்கு சவுண்டு வராது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
அடுத்து இது என்ன ரகண்ணா? இது பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்பட்டின்னு நாங்கள் சொல்லுவோங்க. இதில் பாருங்க எல்லா மாடலுமே இருக்குங்க. எல்லா மாடலுமே இருக்கு. ஆமாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே இந்த கொலுசு மாடல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுனா பார்த்தீங்கன்னா பெரியவங்க போடுறது, எந்த ஒரு சலங்கை கொத்து மாடல் டிசைன் இல்லாமல் எனக்கு பிளைனாக வேணும்னு கேட்குறவங்கள அவங்களுக்கு. இது பாருங்க அதுலேயே ஜால்ரா மாடல். அதுலேயே ஜால்ரா மாடல். ஆமாம். இதுலேயே கீழே பட்டாணி மாடல் நாங்கள் சொல்லுவோம். இது ஜால்ரா மாடல். இது பிளைனு அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுலேயே பிளைனு. இதில் சும்மா சிம்பிளாக 3 இடத்துல சலம் கொத்து வச்சு சென்டரில் டிசைன் போட்ட மாடல். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிசைனும் இருக்குது நம்மக்கிட்ட எஸ்பட்டிலையும். ஆனால் புதுசாக வெள்ளி தொழில் தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு எவ்வளோண்ணா வேணும், இதில் எப்படின்னா நம்ம தொடங்கணும், ஏதோ ஆலோசனை இது மாதிரிலாம் எப்படின்னா பண்ணுறது? இப்போ புதுசாக வெள்ளி தொழில் தொடங்க வரவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த தொழில் பார்த்தீங்கன்னா சில லட்சம்லேருந்து பல லட்சம் வரைக்கும் அவங்களோட முதலீடை பொறுத்து அவங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அவங்க ஆரம்பிக்கிற தொழில் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு பல லட்சம் ரூபாயா இருக்கும். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கெட்டு போகிற பொருள் கிடையாது. அதனால அவங்க இன்னைக்கு சில லட்சம் ரூபாயில் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சமா ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு. அதனால புதுசாக வெள்ளி தொழில் தொடங்குறவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னன்னா, தாராளமாக இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். சரிங்கண்ணா, இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் நிறைய கடைங்க இருக்கு. நம்ம கடைங்களுக்கும் மார்க்கெட் உள்ள கடைங்களுக்கும் மொத்தமாக எடுக்கிறப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கடைக்காரங்க வந்து யாருமே செஞ்சு கொடுக்கறது கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட தான் அவங்க போய் வாங்குவாங்க. நாம தயார் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ளஸ் வேஸ்டேஜ் வச்சு அங்கே கடைக்காரர்கள் கொடுப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் நாம் பார்த்தீங்கன்னா செய்கூலி இருக்குது. அதுவுமே இல்லாமல் நம்ம வந்து கடைக்காரங்க நம்மக்கிட்ட எடுக்கிறப்ப கம்மியாக கிடைக்குங்க. இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா குஷ்பு சிங்கிள் பட்டி மாடலுங்க. குஷ்பு சிங்கிள் பட்டி மாடல். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் டிசைனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக மாடல். ஆமாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிராம் வெயிட்டு இந்த மாதிரி மாடல் வருங்க. இது ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னமாக இருக்கும். வெயிட்டு கம்மியாக வரும். ஆமாம். பட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னமாக கொடுத்துருக்கும். இது வந்து பிளைன் பட்டி. பிளைன் பட்டி. பாருங்க உங்களுக்கு திருகாணிட்டு மட்டும் ஒரு சலம் கொத்து இருக்கும். இதில் எல்லாமே மீதி எனாமல் சிங்கிள் பட்டி சாதா மாடல். இது எல்லா அளவுலையுமே கிடைக்கும் இந்த மாடல். எல்லா அளவுலையும் கிடைக்குது. இது டபுள் பெட்டி. அதுலேயே இதில் ஃபேன்சியாக கீழே வந்து டிசைன் போட்டிருக்கும் டிஸ்கோ மாடல். கலரு சென்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எனாமல் மைக்ரோ ஸ்டோன் எனாமல். இது எஸ்பட்டி. இது எஸ்பட்டி. ஆமாம். மேலே பார்த்தீங்கன்னா அரும்பு ஊதிருக்கும். கீழே லைன் பூவு டிஸ்கோ மாடல். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் எனாமல் மைக்ரோ ஸ்டோனு கலந்து வச்சுருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதா பிளைனு எனாமல் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எஸ்பட்டி மேலே அரும்பு கீழே குப்பா மாடலில். இது எஸ்பட்டியில் 1 சைடு அரும்பு. மேலே பார்த்தீங்கன்னா 1 சைடு அரும்பு கீழே வந்து டிஸ்கோ மாடல். இது வந்து பிளைன் பட்டி. பிளைன் பட்டி. பிளைன் பட்டி சென்டரில் மொத்தம் டிஸ்கோ மாடல் கொடுத்துருப்போம். 3 இடத்துல சலங்கு கொத்து மாடலுங்க. ஓகே ஓகே. இதுவும் அதே மாதிரி தான் பிளைனு. ஆமாம். 3 இடத்துல சலம் கொத்து மாடலு உங்களுக்கு சென்டரில் எனாமல் கொடுத்துருக்கோம். டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி குலுசெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வயசான பெரியவங்க இருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். இதுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாடல். இந்த மாடல். ஆமாம். இதில் நிறைய மாடல் இருக்குது. ஃபுல்லாக வந்து பட்டை டைப் மாதிரி வந்து. ஆமாம். இது வந்து நல்லா லைஃப் வருங்க. பட்டை டைப் மாடல் கடைக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். இது டபுள் செயின் நாங்கள் சொல்லுவோம். இதில் எல்லா மாடலுமே இருக்குங்க. இதுலேயும் நிறைய மாடல் இருக்கு. ஆனால் புதுசாக வெள்ளி வியாபாரம் பண்ணலான்னு ஐடியாவோட வரவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னா, துணிஞ்சு இந்த வெள்ளி வியாபாரம் செய்யலாங்க. எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு தகவல் டவுட்டு எதுவாக இருந்தாலும் நான் சொல்லி தரேன்.
ஓகேங்களா? அதனால வந்து அவங்க பண்ணலாம். இதை வாங்கி எப்படி வியாபாரம் பண்ணணும், இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை எல்லாமே நான் முன்னாடி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கடை தொழில் தொடங்குறதுக்கு எவ்வாறு முதலீடு செய்யறதுன்னா, வெள்ளிக்கடை முதலீடு தொடங்குறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், எவ்வளோ பல லட்சம் இதுலேருந்து சில லட்சத்துலேருந்து பல லட்சம் வரைக்கும் அவங்க முதலீடு போடலாம். அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு வியாபார முதலீடு அவங்க போடுறது நஷ்டம் கிடையாது. அதனால அவங்க முதலீடு எவ்வளோ வேணாலும் போட்டு தொடங்கலாம். வெள்ளி கொலுசு மாடல் வந்து மற்ற கடைகளுக்கும் நம்ம கடைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், என்னென்ன ரகம் நம்ம ரெடி பண்ணுறோம் அதை சொல்லுங்கண்ணா பார்க்கலாம். அதாவது நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான கொலுசு ரகங்களும் நாங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறோங்க. மற்ற கடையில் அந்த டிசைன் இருக்காது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களே இது சொந்தமாக தயார் பண்ணுறதுனால ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்களா நீங்கள் மாடல் எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமாம், மைக்ரோ ஸ்டோனு, எனாமல் இந்த மாதிரி மாற்றி நாங்கள் டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் மற்ற கடைக்கு இல்லாத நம்ம கடைக்கிட்ட எல்லா டிசைனும் கலந்துருக்கும். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான கொலுசும் கிடைக்குங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா கொலுசு நல்லா மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி அப்படியே தகவல் சொல்லுங்கண்ணா. இப்போ மார்க்கெட்டில் ஆக்ரா கொலுசு போகுது. ஆனால் அந்த ஆக்ரா கொலுசே நம்ம சேலை வகையில் நாங்கள் கொலுசு தயார் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கேரண்டியாக அந்த கொலுசு வந்து லைஃப் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோங்க. இப்போ இந்த கொலுசு மாடல் வகையான பார்த்துட்டிங்கன்னா ஆக்ரா கொலுசு மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது நாமளே பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறோம். இது நாமளே தயார். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நம்ம கடை சீல் போட்டு KM சீல் போட்டு இது நாமளே தயார் பண்ணுறோங்க. ஆக்ரா கொலுசு இங்கே சேலத்துல இது அருணாகோடி பால்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெய்லி யூஸ் போட்டுக்கிட்டு போகிறதுக்கு, ஆபீஸ் போட்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கொலுசு மூவிங் நிறைய போயிட்டு இருக்குது. கடைக்காரர் இது எவ்வளோ வேணாலும் கேட்டால் ஆர்டர் பேஸில் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட ரெடியாகவும் இருக்குது. அளவாக இது என்ன அளவுலேருந்து வேணுமோ சைஸ் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது சார். கலர்ஸ் எல்லாம் ஒரு கஸ்டமைஸா வேணும்னா இதுல ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இது சலங்க கொத்து மாடல் மாதிரி வரும். ஆனால் சவுண்ட் வராது, நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும், சவுண்ட் வராது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா STD பாயில்னு சொல்லுவோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ். உங்களுக்கு ஒரு கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 30 to 35 கிராம் அந்த மாடல் தான் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான் வெயிட் வரும். ஓகே ஓகே, டெய்லி யூஸ்க்கு சிம்பிளா யூஸ் பண்ணலாம். ஆமாம், இது ஆமாம், அதுக்கான அந்த அருணாகோடி மாடலுக்கான இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் வரும். வெயிட் கம்மியாக தான் வரும். ஆமாம், இது நல்லா இருக்கும். வெயிட் கம்மியாக கேட்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த கொலுசு கடைக்காரர் கொடுக்கலாம். இது நல்லா இருக்கும். ஓகே சார், அருணாகொடியை பற்றி அப்படியே தகவல் சொல்லுங்கண்ணா. எப்படி நான் அருணாகொடியும் பண்றீங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, அருணாகொடி பார்த்து தகவல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தயார் பண்ணி பின்னி கைப்பின்னல் கொடி நம்ம வச்சிருக்கிறோம். அது இல்லாம பெண் பிள்ளைங்களுக்கு இடுப்பு சரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தயாரா இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நம்ம கிட்ட தயாரா இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப மாலையை பற்றி அப்படியே கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணா. இப்போ ஐயப்ப மாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீசனு வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கடைக்காரு நம்ம கிட்ட 100 மாலை 200 மாலை அப்படின்னு ஆர்டர் பேஸில் வாங்கிக்கிறாங்க. அதுவும் முன்னாடியே தகவல் வந்து இது சீசன் வியாபாரங்கிறதுனால கடைக்காரர் நம்ம கிட்ட முன்கூட்டியே சொன்னால் தான் மாலை பின்னி ரெடி பண்ணி தயார் பண்ணி கொடுப்போம். சந்தன மாலை, துளசி மாலை, கருங்காலி மாலை, அனைத்து வகையான மாலையும், பவள மாலை, அப்புறம் படிகாரம் எல்லாமே நம்மக்கிட்ட சொன்னாங்களா தயார் பண்ணி நம்ம கொடுக்குறோங்க. நான் பார்சலில் ஒரு கொலுசுனாலும் அமுச்சு விடுவீங்களா எப்படின்னா? இல்லைங்க, பார்சல் வந்து கொலுசு ரகம் மட்டும் வராது. இது வந்து ரீட்டெயில் வியாபாரம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். கொலுசு ரகம் மட்டும் பார்சல் வராது. ரீட்டெயில் வேணும்னா நம்மக்கிட்ட செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நேரடியாக நம்மக்கிட்ட எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே, நான் நம்ம கடை அட்ரஸ் அப்படியே கடை பேர் சொல்லுங்கண்ணா. KM கண்ணா ஜுவல்லரி, வெள்ளி மாளிகை, சேலம் முத்தநாயக்கம்பட்டி போகும் வழி, சுந்தர் நகர் பஸ் ஸ்டாப். இந்த மெட்டி வகைன்னா பார்த்துட்டிங்கன்னா கல்யாண கொலுசு வகை வருதுல்ல, கல்யாணத்துக்கு போடுற மெட்டிங்க. கல்யாண மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி. ஆமாம், கல்யாண மாப்பிள்ளை மெட்டி, கல்யாண பொண்ணு மெட்டின்னு எல்லா மெட்டி வகையுமே இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சலங்க மெட்டி, சுற்றியும் சலங்க மெட்டிங்க. இதில் சைஸஸ் 2-3 சைஸ் வருங்க.
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறது தான். சுற்றியும் பார்த்தீங்கன்னா சலங்க மெட்டி மாடல். சலங்க மெட்டி இது ஒன்றுங்க. இது பாருங்க புதுசாக இப்போ மைக்ரோ ஸ்டோன்னு நான் சொல்கிறேன்ல, ஆமாம்மா, அந்த மாடல் மெட்டிங்க, கேஸ்டிங் மெட்டி. ஆமாம், இது நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. இது பாருங்க உள்ளார பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும். இது ஒரு மாடல் மெட்டிங்க. இப்போ இது புதுசாக அந்த மெட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்மளே. ஃபுல்லாக ஒரு லேட்டஸ்டான. ஆமாம், இந்த இது மெட்டி, இது ஒரு மாடல் மெட்டிங்களா. அடுத்தது இது ரசகுல்லா மாடல் மெட்டின்னு சொல்லுவாங்க. ரசகுல்லா மாடல். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வராது உங்களுக்கு, இப்படி சுற்றுற மாதிரி இருக்குங்க. ரொட்டேட்டிங் டைப். ஆமாம், அப்படியே இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபேன்சியாக இருக்கும். எனாமல்லாம் இது வச்சு இது இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இது ஒரு மாடல். அடுத்தது பிளைன் கோடு மெட்டி. இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா எனாமல் வச்சுருக்கோம். சைடு பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். இது கோடு மெட்டி. இது பார்த்தீங்கன்னா 3 சுற்று 4 சுற்று 5 சுற்று 7 சுற்று வரைக்கும் இருக்குதுங்க இந்த மாடலில். இப்போ எல்லாமே சாம்பிளில் உங்களுக்கு ஒன்று தான் காட்டுறேன். மெட்டிலே எத்தனை டிசைன்ஸ்னா இருக்கு? மெட்டியில் ஒரு 5 வகை 20 வகை மெட்டி இருக்குதுங்க. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நம்ம ஒன்று என்னென்ன மெட்டி அப்படிங்கிறத மட்டும் நம்ம தகவல் சொல்லிட்டு வரோங்க. ஓகே ஓகே. இது பாருங்க சைடு மெட்டிக்கு போடுறது. ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா வகை மெட்டியும் இருக்குதுங்க. இதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் சென்டரில் போட்டது சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக ஒருத்தர் சைடு மெட்டி வேணுமா அப்படிம்பாங்க டிசைனாக, அது அவங்களுக்குங்க. இப்போ இந்த மெட்டினா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மெட்டிங்க. இந்த மாடல் மெட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. இது நாம் பார்த்தீங்கன்னா கடைக்காருக்கு ஹோல்சேலுக்கு நம்ம வச்சுருக்கிறோம், வாங்கிக்கலாம். இது 4 மெட்டி 2 பிரிச்சும் கடைக்காரங்க வந்து ரீட்டெயில் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். சைடு மெட்டியும் போட்டுக்கலாம், சென்டர் நடுக்கால் மெட்டியும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும். இது பார்த்தீங்கன்னா டிசைன் இல்லாமல் சைடு எனாமல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சைடு எனாமல். ஆமாம், வெறும் பிளைனாக வேணும்னு கேட்குறாங்கல்ல, எந்த மேலே டிசைனும் இல்லாமல் அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஆமாங்க, இந்த மாடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனாமல் வச்சு நல்லா ஃபினிஷிங்காக கொடுத்துருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கட்டிங் நல்லா வளைவாக உங்களுக்கு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கும். இதெல்லாம் சைடு மெட்டிங்க. சைடு மெட்டி கேட்குறாங்கல்ல, ஆமாம்மா, இந்த மெட்டிங்க. இது நிறைய மெட்டிலாம் எத்தனை கிராம்லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகும்? மெட்டிங்களா, இப்போ சைடு மெட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 3 கிராம் 4 கிராம் இந்த மாதிரி வருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை மெட்டி. மாப்பிள்ளை மெட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராமு 6 கிராமு இந்த மாதிரி வகையில் தாங்க வரும். இது தகுடு மெட்டி, கெட்டி மெட்டி எல்லாமே இருக்குதுங்க. ஓகே ஓகே. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ரிங்கு மெட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் 2 சுத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 சுத்து 8 சுத்து இந்த மாதிரி இருக்குதுங்க. அடுத்தது உருட்டு மெட்டி. இது வந்து உருட்டு மெட்டிங்க. உருட்டு மெட்டி. ஆமாம், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த மாடல் மெட்டி உருட்டு மெட்டி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து காலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே மெட்டி இருக்கிறதே தெரியாது, நல்லா லைஃப் லாங் வரும். அதனால் இந்த மெட்டி அதிக மூவிங் ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸு உங்களுக்கு 7-8 கிராம் 10 கிராம்லேருந்து 20 கிராம் 25 கிராம் மொத்தம் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ரெடியாக. அதான் பாருங்கள், இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மொத்தம் வரைக்கும் கிடைக்கும் அதுலேயே மொத்தம். ஆமாம், இதெல்லாம் மெட்டியே 25 கிராம் வரும் இவ்வளோ மொத்தம். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேன்சி நெக் செயினுங்க. ஆமாம், கழுத்து செயின். இது ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம். இதில் சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே இந்த மாடல் இருக்குதுங்க. இது எத்தனை கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா? இது அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெறும் 10 கிராம். ஆமாம், 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மூவிங் நிறைய போயிட்டு இருக்குதுங்க சார். எல்லா மாடலுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஃபேன்சி செயின். இது ஒரு மாடல். ஓகேங்களா, இது வந்து எஸ் மாடல் மாதிரி இந்த நெக் செயின் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பால்ஸ் சதுர மாடல். இது ஒரு மாடல். இது பாருங்க, இது வந்து கன்னிக்குள்ள கன்னி, இது ஒரு மாடல்.
இது வந்து ரோப்பு செயின்ல ரொம்ப சன்னமாக வரும். ரொம்ப சன்னமா. ஆமாம். இது பாருங்க, இது வந்து பாக்ஸ் மாடல். நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. கோல்டில் வர செயின் மாதிரியே இருக்கும். இது சன்னமாக இருக்கும். அடுத்தது இது அதோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இந்த பாக்ஸ் மாடல் பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் மாடல். ஆமாம். இது குஷ்பு பட்டி மாடல் மாதிரி நைஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே சதுரம். பாக்ஸ்லேயே சதுரம். சதுர மாடல். இது ஒன்று. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி மாடலில் நிறையா வகை இருக்குதுங்க. இது எல்லாமே சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இது ஒன்று எடுத்து காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ஸ் மாடல் கை செயினுங்க. ஜென்ஸ் மாடல் கை செயின். ஆமாம். இது எத்தனை கிராம்லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது? இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. வெறும் 15 கிராம். ஆமாம், 15 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 30 கிராமு, 40 கிராம், 50 கிராம், 60 கிராம், 100 கிராம், 100 கிராம் மேலே வரைக்குமே எல்லாமே இருக்குதுங்க. இது பாருங்க, இது ஒரு சச்சின் மாடல். இந்த மாடல் பேர் சச்சின் மாடல்னு சொல்லுவாங்க. இது அடுத்தது இது கிராப் மாடல். இதுவும் அப்படி தான் பார்த்துட்டிங்கன்னா இது கிராப் மாடலு. இது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் இது கொஞ்சம் சன்னம். இது சல்மான் காட்டன் பிரேஸ்லெட்டு. இது அப்படி தாங்க. இந்த மாடலில் எல்லா வெயிட்லேயுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இது குஷ்பு பட்டி பிரேஸ்லெட்டு ஸ்டோன் வச்சுது. ஆமாம், இது நாமளே தயார்பட்டுருக்குறோம். ஓகே ஓகே. ஆமாம், இதெல்லாம் ஒரு மாடல். ஓகேங்களா? இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே தோடு அட்டை நம்மக்கிட்ட கிடைக்குங்க. ஒவ்வொரு அட்டை ஒவ்வொரு மாடல். ஒரு அட்டை. ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் மாடல் மெட்டீரியல். இது தோடு வைக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஜா பூ எனாமல் தோடு. இது பார்த்தீங்கன்னா இந்த லாலாக்கு கீழே தொங்குற மாடல். இது கலர் எனாமல். இது பார்த்துட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து அலோடு கிடையாதுல்ல, அதனால இந்த தோடு வகை எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிங் அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த தோடு அடுத்தது வாங்க. இது பாருங்க, ஸ்டோன் வச்ச தோடு. ஸ்டோன் வச்ச தோடு. இது பார்த்தீங்கன்னா லாலாக் மாடல். தொங்குற லாலாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாடல். இது பாருங்க, இது பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ஸ்டோனு, சிங்கிள் ஸ்டோன். ஆமாம், கேட்பாங்க. இது மூவிங் போயிட்டு இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேட் வகைங்க. பிளேட் வகைங்க. ஆமாம். இப்போ சாமிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசாதம் வைக்கிற பிளேட்லேருந்து சாப்பிட்ற பிளேட் வகைகளும் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க. எல்லா சைஸ்லையும் இருக்கு. ஆமாம், 10 கிராம்ல இருந்து பார்த்துட்டிங்கன்னா 250 கிராம் 350 கிராம் வரைக்குமே நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க. இதுலேயே டிசைன்ஸ் நிறைய. ஆமாம், இதெல்லாம் பூஜை. ஆமாம், பூஜை பிளேட்டு. ஆமாம். இப்போ இது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி காமாட்சி விளக்கு. இதில் பார்த்திங்கன்னா 15 கிராம்ல இருந்து நம்மக்கிட்ட 80 கிராம் 100 கிராம் வரைக்குமே வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் அன்னக்கண்ணங்க குழந்தைங்களுக்கு. சாமிக்கு பிரசாதம் வச்சும் படைச்சிக்கலாம். டம்ளர் வகை பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகை டம்ளரும் நம்மக்கிட்ட 15 கிராம்ல இருந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் 80 கிராம் வரைக்குமே டம்ளர் இருக்குது. இப்போ இந்த கப்பெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீ கப்பு. டீ கப்பு. ஆமாம், இதில் குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்போ வாங்கிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரசாதம். பிரசாதம் கொடுக்குறல சாமிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 925 சில்வர், ஸ்ட்ரில்லிங் சில்வர்னு நாங்கள் சொல்லுவோங்க. இது எல்லாமே மோதிர வகைங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியலேருந்து எல்லாத்துக்குமே இந்த மோதிர அளவு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. எத்தனை கிராம்லேருந்து நான் இருக்குது இதெல்லாம்? இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 கிராம்லேருந்து கிடைக்குங்க. 2 கிராம்லேருந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 999 கிஃப்ட் பேனாங்க. கிஃப்ட் பேனா. வெளியிலேயே பேனா. ஆமாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். 250 தான். வெறும் 250 ரூபா தான். ஆமாம். வெள்ளியிலே பார்த்தீங்கன்னா பேனா 250 ரூபா தான். ஆமாம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 999 பென் பேனாங்க. 999 பேன். ஆமாம். இப்போ பாருங்கள் இந்த சீப்பு பார்த்தீங்கன்னா 999 இதுவும். ஓகேங்களா? ஓகே ஓகே. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 925 சில்வர் வாட்சி வகைகள். வாட்சி வகைகள். ஆமாம். பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாடல். லேடிஸ் மாடல் இருக்கு, ஜென்ஸ் இருக்கு. ஆமாங்க ஜி. இதெல்லாம் கடைக்காரங்க எத்தனை பீஸ் வேணும்னாலும் நாம் தயார் பண்ணி கொடுப்போம். நம்மக்கிட்ட ஸ்டாக்கு இருக்கு. ஆமாம், வாட்ச் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் சொல்லணும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஆட்டோமேட்டிக். ஆமாம், உங்களுக்கு ஸ்டோன் வச்சது. ஆமாம், உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். ஒயிட்டில். இந்த வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார பிளேட்டு பிளாக்கில் இருக்கும், சுற்றி ஒயிட் ஸ்டோன் வச்சது இருக்கும். எல்லாமே லாக் மாடல் போட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே.
அதே மாதிரி உங்களுக்கு ஐடியா வேணும்னா நேராக கிளம்பி சேலம் வாங்க. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜங்ஷன் வந்துருங்க. ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் தான். மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும், இவரை கூட வந்து பிக்கப் பண்ணிக்குவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா தான் இந்த கொலுசோட ரகம்லாம் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கமெண்ட்டில் இறங்கி அடிக்காதீங்க, என்னடா ரேட்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசும் ஒரு ரகம் ஒரு கிலோ அது மாதிரி கிராம் கணக்கு அதிகமாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலை நீங்கள் தொடங்கணும்னா ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு உற்பத்தி ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.